இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான வைத்தியர்கள் தனியார் வைத்தியத்துறையை நாடி செல்வதால் மக்கள் பாரிய சிரமத்தை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நீங்கள் ஒரு கிழக்கு மாநில ஆளுநர் என்ற ரீதியில் இதுக்கு நடவடிக்கை என்ன? வைத்தியர்களுக்கு கிடைக்கிற சேலரி இது ரொம்ப கம்மிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே இது ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு வேறு நாட்டில் போயிட்டு ஒரு வேலை செஞ்சால் வைத்தியர்களுக்குள்ள சலுகைகளும் அவருக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பின்தங்கின ஒரு நாடுங்கிற மாதிரி இதனால வைத்தியர்களுக்குள்ள சலுகைகள் இன்னும் அதிகரிக்கணும். இது சம்மந்தமாக நான் ரமேஷ் பத்திரன் அமைச்சர் அவர்கள்ட்ட கட்டிக்கில் வந்திருந்தப்போ பேசியிருந்தேன். எதிர்காலத்துலேயும் அவர்கிட்ட பேசுகிறேன். வைத்தியர்களுக்கு அதிகமாக ஊக்குவிக்கிறதுக்கான சலுகைகளும் அவருக்குள்ள சம்பள அதிகரிப்பும் வழங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அரசு துறையில் அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க செயல்படுத்துறது தனியார் துறை. ஜனாதிபதி அவர்கள் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அவசரமாக வர்த்தமானி வெளியிட்டிருக்கார். இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இது ஜனாதிபதியின் சூழ்ச்சியாகவும் தேர்தலை பிற்படுவதற்காகவும் இல்லை கால நீடிப்பு எடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அதுவும் இன்றைக்கி அவர் தான் ஜனாதிபதி. அவசரமாக செய்கிறதுக்கு அவரோட ஜனாதிபதியோட வேலை பண்ணி இருக்குது. தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஜனாதிபதி அவரே தேர்ந்தெடுக்கப்படலாம், இல்லைன்னா அது ஜனநாயக முறையில் யாருனாலும் வரலாம். அது நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது யாரும். ஜனநாயக முறையில் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கிற வேலை திட்டம் ஜனாதிபதிக்கு உட்பட்ட பவர்ஸுக்குள்ள அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அவருக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதனால் இது அவசரமாக மெதுவாக செய்கிறது. அவர் ஜனாதிபதியாக போன வாரம் இல்லை, இப்போ அவசரமாக செய்கிறது. அவர் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் படிப்படியாக ஒவ்வொரு மாதத்தில் என்ன வேலை திட்டம் எடுக்கணுங்கிறது ஜனாதிபதி பிளான் பண்ணியிருப்பார். அந்தபடி அந்த வேலை திட்டங்கள் அவர் முன்னெடுக்கிறார். இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தான் இந்த 22வது திருத்த சட்டத்தை கையில் எடுத்துருக்காரு. தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி யாரும் சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, தூங்கலாமல் இருக்கலாங்களா, இல்லை யாரும் அரசாங்க வேலை திட்டங்கள் முன்னெடுக்காங்களா, இல்லை பார்லிமெண்ட் தான் நடக்காமல் இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டது மக்கள் போய் வாக்களிக்கிறது. அரசாங்க வேலை திட்டங்களையும் அரசாங்க பணிகளையும் முன்னெடுக்கிறது யாரும் நீங்கள் இப்போயே செய்கிறீங்க, நாளைக்கு செய்யுங்க, நாளான்னைக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாருக்கும் அந்த சஜஷன் கொடுக்குறதுக்கு அந்த இது கிடையாது. அதனால தான் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் முடிவு பண்ணுறதுக்கு எப்போ செய்கிறது அந்த அதிகாரப்படி அவர் தேவையான நேரத்தில் தேவையான வேலையை முன்னெடுக்கணும்.